முதுமையை கொண்டாடும் ஜப்பானியர்கள். முதுமை வந்தாலும் நம்மில் பெரும்பாலானோர் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழவே விரும்புகின்றோம். கூடவே தவிர்க்க முடியாத இறப்பும் வலியில்லாமல் இருக்க வேண்டும் எனவும் விரும்புகின்றோம். ஜப்பானியர்கள் தான் உலகிலேயே அதிக ஆயுட்காலம் வாழ்பவர்கள். உலக சுகாதார புள்ளி விவரப்படி ஜப்பானியர்களின் சராசரி ஆயுட்காலம் 83.7 ஆண்டுகள். இவர்களில் பெண்களுக்கு 86.8 வயதும் ஆண்களுக்கு 80.5 வயதும் சராசரி ஆயுட்காலமாகும். மத்திய ஜப்பானை சேர்ந்த ஒருவர் 112 வயது 344 நாட்கள் வாழ்ந்து கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அவர்களின் வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், உடற்பயிற்சி, கலாச்சாரம், மரபியல் போன்றவை இதற்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. ஜப்பானியர்கள் சரியான உணவை சரியான நேரத்தில் சாப்பிடும் வழக்கத்தை கொண்டிருக்கின்றார்கள். வயிற்றில் 80% நிரம்பும் வரை மட்டும் சாப்பிட்டால் நீண்ட காலம் வாழலாம் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அவர்கள் உணவை நன்கு மென்று சாப்பிடும் முறையையும் ஊக்குவிக்கின்றார்கள். ஜப்பானில் சிறு குழந்தைகளுக்கு கட்டாய தடுப்பூசி திட்டம் உள்ளது. மக்களின் உடல்நிலையை அவ்வப்போது அறிந்து கொள்ள சுகாதார நிறுவனங்கள் சிறப்பாக செயற்படுகின்றன. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்துகின்றனர். இவை தவிர அவர்கள் அதிக அளவிலான தூய்மையையும் பின்பற்றுகின்றார்கள். உட்கார்ந்த வாழ்க்கை முறையை தவிர்க்கின்றார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கூடுமானவரை நடக்கவே விரும்புகின்றார்கள். அங்கு மக்களின் உடல் பருமன் மிகவும் குறைவாக இருப்பதற்கு காரணம் இந்த உணவு பழக்கமும் உடற்பயிற்சியும் தான். அவர்கள் பின்பற்றும் இகிகை கொள்கை அவர்கள் ஏன் வாழ்கின்றார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டது. வாழ்க்கையில் ஒரு இலக்கை நிர்ணயிப்பது, மற்றவர்களுக்கு உதவுவது, சரிவிகித உணவு உண்பது, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் அன்பாக நேரத்தை செலவிடுவது போன்றவை அவர்களின் ஆயுட்காலத்தை இரட்டிப்பாக்கின்றது. முதுமை. ஜப்பானியர்கள் தங்கள் வயதான குடும்ப உறுப்பினர்களை முதியோர் இல்லங்களுக்கு ஒருபோதும் அனுப்புவதில்லை. குடும்ப உறுப்பினர்களை நன்கு கவனிப்பது அவர்களின் பாரம்பரிய ரகசியம். முதுமையில் குடும்பத்துடன் வாழ்வது உளவியல் ரீதியாக பல நன்மைகளை தருவதாகவும் அவர்கள் நம்புகின்றனர். முதுமையில் நாம் நிலையற்ற நிகழ்வுகளால் விரக்தி அடையவோ பொறுமை இழக்கவோ கூடாது. வாழ்க்கை மிகவும் நீண்டது. நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், நாம் வருந்திய காரியங்களை செய்திருந்தாலும், தவறுகளே செய்திருந்தாலும், நமக்கு பிரகாசமான எதிர்காலம் இன்னும் நம் முன்னால் உள்ளது. நாம் தன்னம்பிக்கையுடன் இருக்கும் வரை நித்திய இளமையுடன் இருக்க முடியும். இது நம் இளமையை வாழ்நாள் முழுவதும் நீடிக்க உதவும். நமது மன இளமை நாம் வாழ்வதில் காட்டும் ஆர்வம், புதியனவற்றை கற்றுக்கொள்வதில் காட்டும் உற்சாகம், நமது வாழ்வின் இலக்குகளை அடைவதில் காட்டும் முயற்சி, மனம் மற்றும் உடல் ஆற்றல் ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகின்றது. ஜப்பானில் முதுமை கொண்டாடப்படுகின்றது. முதுமையை நினைத்து யாரும் கவலைப்படுவதும் இல்லை, வருந்துவதும் இல்லை. எந்த ஒரு சமூகத்தின் நீண்ட கால வளர்ச்சிக்கும் முதியவர்களின் பங்களிப்பை அங்கீகரிப்பதும் அவற்றை பொக்கிஷமாக கருதுவதும் மிகவும் அவசியம். வயதாகும் போது அதிக சுறுசுறுப்பும் பரந்த மனப்பான்மையும் சகிப்பு தன்மையும் அதிக சுதந்திரமும் மன உறுதியுடன் வாழும் உணர்வும் முக்கியம். உணவை சிறிய தட்டுக்கள் அல்லது கிண்ணங்களில் சாப்பிடுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சாப்பிடும் போது தொலைக்காட்சியை பார்ப்பதையும் கைபேசி பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். தரையில் அமர்ந்து உணவை சாப்பிடுவது மிக நல்லது. நாம் சமச்சீரான உணவையே உண்ண வேண்டும். பழங்கள், ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன், அரிசி, முழு தானியங்கள், சோயா மற்றும் பச்சை காய்கறிகள் அதிகம் உட்கொள்ள வேண்டும். மாணவர்கள் உட்பட அனைவரும் அருகில் உள்ள இடங்களுக்கு நடந்து அல்லது சைக்கிளில் செல்லும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். நாம் ஜப்பானியர்களின் வாழ்வியலை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ முயற்சிக்க வேண்டும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.